வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2ல யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிச்சோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு செப்டம்பர் 30 காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ செய்தி. ஸோ ரொம்ப கவனமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் ரவுண்டு 2ல் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் காலேஜுக்கு போகாமையே இருக்கலாம். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணாலும் நமக்கு ரிசைனிங் டேட்டு கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே கூட நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச வந்த விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம போன வீடியோவில் வந்து எம்பிபிஎஸ்க்கு கடைசியாக வந்து கிடைச்ச கட் ஆஃப்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பிடிஎஸ்க்கு நம்ம தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா பிடிஎஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்ட்டு அனலைஸ் பண்ணதில் 3 கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 499 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசியில் 489 மார்க்குக்கு கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் கடலூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எல்லாமே கடலூர் தான் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 487க்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசியில் 482 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் கடலூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 416 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் கடலூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு வந்து 376 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் கடலூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 380 மார்க்குக்கு வந்து கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் சீட் அலாட் ஆயிருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு கடைசியாக கிடைச்ச, அதாவது நீட்டு மார்க்கு, க்ளோசிங் ரேங்க்கு, அதுக்கப்புறம் கடைசியாக கிடைச்ச காலேஜ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய இந்த 20 எஸ்எஃப் காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 436 மார்க்குக்கு கற்பக விநாயகாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டல் காலேஜில் வந்து காஞ்சிபுரத்தில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசியில் 353 மார்க்குக்கு நந்தா டெண்டல் காலேஜ் ஈரோடில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்மில் 374 மார்க்குக்கு பிரியதர்ஷினி டெண்டல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு வந்து 336 மார்க்குக்கு வந்து பிரியதர்ஷினி டெண்டல் காலேஜ் திருவள்ளூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 344 மார்க்குக்கு ஆசான் மெமோரியல் டெண்டல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து காஞ்சிபுரத்தில் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 313 மார்க்குக்கு ராஜாஸ் டெண்டல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 222 மார்க்குக்கு கற்பக விநாயகா இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் சீட் அலாட் ஆயிருக்கு. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்எஃப் காலேஜ் இந்த கிடைச்ச இந்த பிடிஎஸில் கிடைச்சவங்க கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து சீட்டு கிடைச்சிருக்கு, காலேஜ் போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய ஒரு குழப்பத்தில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஜாயின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடிஎஸ்க்கு நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கான ஆர்வம் வந்து கூடியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 241 மார்க்குக்கு, அதாவது இங்கே கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இதில் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி டெண்டல் காலேஜில் திருவள்ளூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 241 மார்க்குக்கு. என்ஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1வது ரவுண்டில் கிடைச்சதே அப்படியே கண்டினியூ ஆகுது. 122 மார்க்குக்கு பிரியதர்ஷினி டெண்டல் காலேஜ் திருவள்ளூரில் சீட் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டியில் வந்து 176 மார்க்குக்கு சிஎஸ்ஐ காலேஜ் வந்து டெண்டல் காலேஜ் நம்மளுடைய மதுரையில் சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் வந்து 121 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைச்ச அந்த விவரங்கள். இப்போ நம்ம வந்து பிடிஎஸ்க்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேங்க. ஸோ பிடிஎஸ் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து இந்த மாதிரி பார்டரில் இருக்கும் சார், சீட் எங்களுக்கு அலாட் ஆகும்னா கட்டாயமாக அலாட் ஆகும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே நமக்கு 241 மார்க்குக்கே சீட் அலாட் ஆயிருக்கு. நிறைய பேர் இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த கன்வெர்டர் கிறிஸ்டின்னு, இந்த ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு எம்கியூவில் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் இப்போ இந்த எஸ்எஃப் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு பிடிஎஸ் கிடச்சிருந்துச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு? எஸ்எஃப் காலேஜ் ப்ரைவேட் காலேஜுக்கு. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்னால் நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த டியூஷன் ஃபீஸை பே பண்ணி தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு போகணும். சார் எங்களுக்கு 1வது ரவுண்ட்லேயே பிடிஎஸ் கிடச்சிச்சு சார், நாங்கள் ஆல்ரெடி போய் ஜாயின் பண்ணியிருந்தோம் சார், இப்போ வேறு காலேஜ் கிடச்சிருக்கு சார் அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜ்லலாம் அலாட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் ரிசைன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இங்கேருந்து இந்த அலாட்மெண்ட்டை காமிச்சு அங்கே கட்டின பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இப்போ வேறு காலேஜ் கிடச்சிருந்துச்சுன்னா மாறிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்டேட்.
ஸோ அதனால் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுங்கள். நமக்கு வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்குது, காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு ரிசைனிங் டேட்டு ஒன்று சொல்லுவாங்க, ரிசைனிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் 2வது ரவுண்டில் ப்ரீ எக்ஸிட் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜிஸ். நன்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு கேள்விகள் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. பாய்.